ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போக்லிப்ஸ் பிரிங்கர் அனிமேவோட எபிசோட் 10 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். இப்படி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல அட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறா. அதனால அதுங்க அப்படியே அழிஞ்சு போகுது. இதை பார்க்குற மீற பொண்ணு ரொம்ப பயந்து போகிறான். அட்டுவோட ஸ்ட்ரென்த் ரொம்ப பங்கமாக இருக்கு. அங்கே அட்டுவும் கேட்குறான், ஆமாம் இதுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க வந்தாங்களே, அவங்க கிட்ட நீங்க நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? ஆமா, நான் நல்லாவே அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். ஆமா, என்ன ஆச்சு? நீங்க இன்னமும் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் ஓகே தான், இந்த மாதிரி நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து ஓடி போயிடுறாங்க. அங்க போனக்கப்புறம் நம்ம அட்டு சொல்றான், அக்கட்டும் உண்மையை சொன்னா இப்பயே உங்க எத்துக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சீன்ல அங்க ரொம்ப நல்லாவே அவங்க பழகுறாங்க. அங்க மோல்டரும் சொல்றாரு, சுத்தமா எதிர்பார்க்கல இவங்க பயப்படாம நல்லா நம்ம கூட பழகுறாங்க. இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம பேப்பேக்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் தான் இவங்க யாருமே பயப்படல. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு சைடு அந்த பேப்பே இப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல. அட்டு பின்னாடி ஏகப்பட்ட டென்டக்கல்ஸ் எல்லாம் வரும்ல, அதை பார்த்து ஆட்டோபஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு கலாச்சிருப்பான். ஏவ யோசனை இருக்கா எதுக்காக அப்படி அவன் சொன்னான்னு? நீட்டுக்கு அப்படி இல்லாம அவன் சொல்லணும். ஏவ யோசனை இருக்கா, ஒரு சைடு இந்த மாதிரி நிறையவே மாஸ்டரை கொன்னால இது மூலமா பவர் இவளுக்கு கிடைச்சிருக்கும். இதை பத்தி கிங் கிட்ட சொன்னா அவ்வளவுதான், அதுக்காக என்ன பயங்கரமா பாராட்ட போறாரு. இதுல திரும்பவும் ஒரு பெரிய மாஸ்டர் வருது. அது பாக்குற நம்ம அட்டு யோசிக்கிறான், அதே மாதிரி போச்சுன்னா நான் எப்போதான் நம்ம கிங்க பார்க்க போறது? இதுங்க ரொம்ப தொல்லையா இருக்கு. அங்க மேயர் பொண்ணு கத்துறான், அட்டு நீங்க பாத்தீங்களா ஒரு மாஸ்டர் வருது, மாஸ்டரை இப்பயே ரெடி பண்றேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல, இந்த மாதிரி நானே பாத்துக்கிறேன். பின்னாடி அங்க மோல்டரும் சொல்றாரு, நீ கவலைப்பட வேணாம், அட்டு இதை பாத்துப்பான். அதே டைம்ல சும்மா உட்காந்து எனக்கும் ரொம்ப போரிங்கா இருக்கு, நானும் யாருன்னு காட்டணும்னு நினைக்கிறேன். அவரோட ஒரு மேஜிக் அங்க பண்றாரு. அதனால அந்த மாஸ்டரோட இடம் முழுக்க ஒரு வித்தியாசமான பவர் அப்படியே பரவுது. மோல்டர் ஒரு கிளவரான மூவ் நீ பண்ணிருக்க. இடத்துல அட்டு ஒரே ஸ்டைக்ல முடிக்கிறான். அங்க கோல்டு காயின் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வெளுத்து அதை பார்த்து அவ யோசிக்கிறான், இது என்னன்னு அங்க தெரியல. இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட அவ ரிப்போர்ட் பண்றா. அங்க மோல்டர் கிட்டயும் ஆல்ரெடி கேட்டா. மோல்டரி இதை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறாரு அப்படின்னு சொன்னாரு. ஹீரோ யோசிக்கும் போது இது ஒரு பிரேவ் கோஸ்ட் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஒரு வகையில இப்போ வரது டீமன் லார்டோட ஆர்மியா. அங்க உண்மையிலேயே இப்பதான் விஷயமே ஆரம்பிக்குது. அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் வர ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோ கொஞ்சம் கவலையாவறான். இந்த சைடு அங்க ஏதோ ஒரு விச்சுக்கான ரூமர் பரவி இருக்கும்ல, அந்த இடத்துக்கு நிறைய ஆளுங்க வராங்க. என்னதான் அது பண்ணி வச்சிருக்குன்னு. இது என்ன இதே மாதிரி ஏகப்பட்ட சிட்டிஸை டெஸ்ட்ராய் பண்ணிக்கினே இருக்குமா? இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. நான் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அடுத்த செகண்டே அவங்களோட கதையும் அவங்க முடியுது. அதுக்கு காரணமும் அந்த விச்சு பொண்ணுதான். என்ன பண்றது, இது ரொம்ப அற்புதமா இருக்கு, இது ஃபன்னா இருக்கு எனக்கு. அந்த இடத்துல அந்த செயின்டஸ் இது வரைக்கும் 17 வாட்டிக்கும் மேல அந்த பொண்ணை கொன்னு இருக்கா. அப்படி இருக்கும் போதும் எப்படி இவ உயிரோட வர அந்த விஷயம் தெரியல. அப்போனா உண்மையிலேயே நீ ஸ்ட்ராங்கோ, அப்போ நீ தான் எனக்கு டெட் பிளாகா இருக்கிறியோ என்னோட பாதையில. அதே மாதிரி நீ எனக்கு கொண்டுங்கன்னே இருக்கப்பா அடிக்கடி. இந்த செயின்ட் பொண்ணுக்கு ஒரு விஷயம் அங்க நல்லாவே புரியுது, திரும்ப உயிரோட வரல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை இவ பண்ணணும் போல. இதுக்காக தான் இவ திரும்ப ரெசரக்ட் ஆகுறா. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் உனக்கு ஒன்னாகணும். அங்க இறந்து போன ஒருத்தங்களையும் அவ எழுதி நிக்க வைக்கிறா. இதை பாக்குற அந்த செயின்டஸ் பொண்ணும் அவளோட பவரை கட்டுறா. அந்த இடத்துல படுவேகமா அப்படியே கொள்றா. யோசிச்ச மாதிரி நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கேமும் ஹார்டா இருக்கு இப்படின்னு அவ இறந்து போறான். அங்க இன்னமும் செயின்ட் பொண்ணுக்கு புரியல. ஹோலி கார்டா இருக்கிற அல்லாஸ் இங்க என்னதான் போயின்னு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ அட்டு கிட்ட அந்த பிரேவ் கோஸ்ட் RPG கேம் பத்தி சொல்றான். ஒரு வேற கேம். இதுல என்ன ஆகும்னா, ஹீரோஸ் பாஸ் மாஸ்டரை அழிக்கணும். சடனா இந்த மாதிரி தான் அடிக்கடி அட்டாக்ஸ் நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கேயும் ஏற்படுது. இஸ்லாக்கும் இந்த ஃபீலிங் இருந்திருக்கு, நம்மளையும் தாண்டி வித்தியாசமான பீயிங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு ஹீரோவும் சொல்றான். இது ஒண்டி இல்ல, நம்ம இருக்கிற இந்த உலகத்துல விச்சோ இருக்கும் போது எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வருது. இதுக்கு முன்னாடியே அந்த பிரேவ் கோஸ்ட்டை ப்ளே பண்ணிருக்கீங்களா? சோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்ன பண்ணுன்னு. எனக்கு நல்லாவே தெரியும். அட்டு நான் சொல்ற மாதிரி பண்ண. சீன்ல அந்த டீமன் லார்டும் அவனோட ஆர்மிக்கு ஆர்டர் கொடுக்குறான், போங்க எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குங்கன்னு. இதனால ஃபிளமிங்னு ஒரு பர்சனை காட்டுறாங்க. அங்க ஐஸ் ராக்னு இன்னொரு மாஸ்டரும் இருக்கு. அந்த ஐஸ் ராக் கேக்குது, ஆமா டீமன் லார்டு ஏதாச்சும் ஆர்டர் கொடுத்தாரா? ஒரு வழக்க போலதான், அதாவது இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமா நம்மளோட கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாரு. இங்க இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா, இங்க இருக்கிற ஆர்க்கு இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் இதுங்களும் நம்ம பக்கம் வந்துச்சு. இதனால அசால்ட்டா நம்மளால இதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது. லார்டோட பவர் உண்மையில அற்புதமான பவர்ல. ஐஸ்ராக்கும் கேக்குது, ஆமா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அந்த உலகம் அது எப்படி என்ன ஆச்சு, எதுக்காக திடீர்னு சமனானோ, அதெல்லாம் எதுக்கு மூஞ்சி போன கதையை பத்திலாம் நம்ம பேச வேணாம். இந்த உலகத்துல நடக்க வேண்டிய விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதுவும் கரெக்ட் தான், எல்லாருமே சீக்கிரம் தாக்குங்க அப்படின்னு அவன் பயங்கரமா அங்க கத்துறான். ஐஸ்ராக்கு ஃபிளமிங் இவங்க 2 பேருமே அங்க தாக்க போறாங்க. இடத்துல மோல்டர் போட்ட அந்த ஸ்பில்ல எல்லா மாஸ்டரும் மாட்டிருக்கும். அந்த விஷயத்த நம்ம ஐஸ்ராக்
நோட் பண்ணு, இந்த மாதிரி ஸ்பெல்லும் இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகுதா, நான் இதனால யாரு கெட்டவங்களா இருக்காங்களோ அவங்களோட பவர் அங்க பல மடங்கு ரொம்ப அதிகமாகுது. இந்த ஆருக்கு இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுங்க இந்த மாதிரி ஸ்பெல்ல மாட்டிக்கிச்சு. அந்த இடத்துல அட்டரா அட அவரு சொன்னபடி பார்த்தா நீ தான் அந்த ஐஸ்ராக்கோ பிரேவ் கோஸ்ட் அந்த கேமோட ஜெனரலோ, நீ யாரு, எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. அங்க இது கேட்டோன்னே அட்டுவும் சொல்றான், நான் எட்டர்னல் நேஷன்ல இருந்து வந்த ஒரு ஹீரோ, என்னோட கதையும் நான் இங்க முடிக்க வந்திருக்கேன். சைடு அவங்க எவ்வளவோ தாக்குறாங்க, இருந்தாலும் அவளைக்கும் அங்க எதுவுமே ஆகிற மாதிரி தெரியல. சைடு பயமா இருக்கு, இதே மாதிரி போச்சுன்னா சிட்டியை அபேண்டன் பண்ணும் அப்படின்னு யோசிப்பாங்களா. அங்க மோல்ட்ட தான் அங்க சொல்றாரு, நீ கவலைப்படாத, அந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கிற மாதிரி போகாது, நம்ம அட்டு மீதி விஷயத்த பார்த்துப்பா. நான் என்ன சொல்றீங்க, ஏகப்பட்ட ஆர்மி நம்மள நோக்கி வருது, கவலைப்படாத, அங்க திடீர்னு பிளாஸ்ட் எல்லாம் நடக்குது, அதுக்கு காரணமும் நம்ம அட்டு தான். அட்டுவை பத்தி உனக்கு தெரியாது, அட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவளால தனியாவே ஜெனரலை முடிக்க முடியும். ஜெனரலி வந்துட்டா அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் என்ன பண்ணும், அதே மாதிரி அவ கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே காயின்ஸா மாத்து, ஹீரோ சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் ஆகுது. அங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இவங்க ஒரு கூட்டமா தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அப்படி இருக்கும் போதும் நம்ம அட்டு முன்னாடி இவங்களோட பவர் ஒண்ணுமே இல்ல, நம்ம அட்டு வழியே தனியாவே இதை பாத்துக்க முடியும். ஆமா நீ என்ன பண்ண இருக்க, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, நீ ஒரு ஈவிலான பர்சன். இப்படி இருக்கும் போது டீமன் லார்டுக்கு நீ சர்வ் பண்ணும், அப்பதான் இந்த உலகத்தை நம்மளால அடைய முடியும். நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியுது, இந்த உலகத்தை கான்கர் பண்ற அந்த கோஸ்ட் அதை பத்தில நீ பேசுற, நீ என்ன சொல்ல இருக்க, எங்க பக்கம் ஜாயின் பண்ணு. நான் அட்டு பயங்கரமா இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ ஒரு மிட் லெவல் பாஸ் தானே, அடிக்கடி நீ நிறைய வாட்டி தோத்து போயிருக்க, உன்னோட பர்பஸே தோத்து போறதுதான். நீ என்ன சொல்ல இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாண்டா, உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு எதுவும் புரியாது, உன்னோட பர்பஸே இதுதான், ஒரு ஹீரோ கிட்ட நீ தோத்து போகணும். நான் கேட்கும் போது அவனுக்கு கடுப்பாவுது. அங்க பயங்கரமா அவன் தாக்கின்னு இருக்கான். என்ன எதிர்க்கிற ஒரு பர்சனையும் நான் விட மாட்டேன், டீமன் லார்டை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களே நான் விட மாட்டேன், எல்லாரையுமே கொல்ல போறேன், ஏன்னா அவரு தான் எங்க கிங்கு. நீ கிங்க பத்தி சொல்றியோ, இங்க ஒரே ஒரு கிங்கு தான் இருக்காரு, அது வேற யாரும் இல்ல, அது டாகட்டு ஒண்டிதான். ஹேய், உன்னால எவ்வளவு பெரிய அட்டாக்க பண்ண முடியும், அது எனக்கு காட்டு, பெரிய அட்டாக்க எனக்கு பண்ணு. இதனால கோவமாயிட்டு ஒரு பெரிய அட்டாக்க அது பந்து. அங்க திடீர்னு நம்ம அட்டுவோட காலம் உறைஞ்சு போய்தா, அட்டுவால அங்க எதுவுமே பண்ண முடியல. அட்டுவை பயங்கரமா தாக்கிறான். அட்டுவோட நிலைமையும் அங்க மோசமாயிது. இப்பயாச்சும் புரியுதா என்னோட அட்டாக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. அட நீ சாகலையா, அங்க அட்டு விடாம அவளோட டென்டக்கலை வச்சு மொத்தமா முடித்துறா. அங்க காயின்ஸ் அவளுக்கு கிடைக்குது. சைடா அவ கோவப்படுறான், ஏன்னா இந்த மாதிரி ஒரு அட்டாக்கு ஏமாந்து போயிட்டா. ஐஸ்ராக் மாஸ்டர் அவ கொன்னனால அவளுக்கு ஒரு புது ஸ்கில்லும் கிடைக்குது. அது ஒரு ஐஸ் அட்டாக் தான், யாரை டார்கெட் பண்றாங்களோ டைரக்டா அவங்க மேல படாம விடாது. இது ஒரு சீட் மாதிரி இருக்கு, இருந்தாலும் ஓகே தான். வேற கேம்ல இருந்து வர ஒரு பர்சனை கொல்லும் போதும் நம்மளுக்கு வேற ஸ்கில் கிடைக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த விஷயத்த நான் டாக்கட்டோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். கிங் டாக்கட்டோ, நான் 4 ஜெனரல்ல ஒருத்தரை கொன்னுட்டேன். நான் ஒரு விஷயத்த பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமாவரா, இவன் கூட இன்னொருத்தனப்பால பிளமிங்னு ஆளு மைனோரா பக்கம் போயிருக்கான். அங்க சண்டை ஆரம்பிக்க போகுது. சோ பாக்கலாம் அவனால என்ன பிரச்சனை வருதுன்னு. ஏன்னா அட்டு இங்க இருக்கா. இப்படி இருக்கும் போது யார் அங்க சண்டை போட போறான், நம்ம ஹீரோவை களை இறங்க போறானா, எல்லாமே நம்மளுக்கு அடுத்த எபிசோட்ல தெரியும். சோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.